வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் மார்ச் 7 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்தி வந்துட்டு மல்லிகாவையும் ரேவதியையும் கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா மா ரூமில் உட்கார வச்சுட்டு மாயாவையும் மகேஷையும் அடுத்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததோட மல்லிகா நேரம் அவங்கள பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா மல்லிகாவை பார்த்ததோட ஐயோ, என்ன இது, டாக்டர் இங்கே இருக்கு, ஒருவேளை இந்த டாக்டர் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்குமோ, அப்படி சொன்னால் இந்த கல்யாணம் நின்று போயிருமே, என்ன பண்ணுறது அப்படின்னு மாயா திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ நம்ம மல்லிகா வந்து நேராக மகேஷை பார்த்துட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அப்போ ரேவதி கேட்குறாங்க, டிரைவர் ராஜா, நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளைய மல்லிகா மேடத்துக்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னீங்களா? இது எங்களுக்கு சர்ப்ரைஸ் இல்லையே, இது மல்லிகா டாக்டருக்கு தான் சர்ப்ரைஸ். அவங்க தான் வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைய ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை. ஸோ இதுக்கு தான் நீங்கள் இப்படி சொன்னீங்களா? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை அதுக்கு இல்லை ரேவதி மேடம் அப்படின்ட்டு நேராக மல்லிகாவை பார்த்து, மல்லிகா மேடம் இவங்களை நல்லா பாருங்க, இவங்கள உங்களுக்கு தெரியும்ல. அப்போ மல்லிகா சொல்கிறாங்க, டிரைவர் ராஜா, எனக்கு இவங்க ரெண்டு பேரையுமே யாருன்னு எனக்கு தெரியாது. இதை கேட்டதோட கார்த்திக்கு செம்ம ஷாக்கு. கார்த்தி மல்லிகாவை பார்த்து, என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க, உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி வந்திருக்காங்க. இது கேட்டதோட ரேவதி கேட்குறாங்க, என்ன ராஜா சொல்கிறீங்க? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் ரேவதி, இவங்க ரெண்டு பேருமே மல்லிகா டாக்டரை பார்க்கறதுக்காக அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. இது கேட்டதோட மல்லிகா சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா டிரைவர் ராஜா, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வந்திருந்தா நான் எப்படி இவங்க ரெண்டு பேரையும் மறப்பேன்? இன்ஃபேக்ட் இவங்க ரெண்டு பேரையுமே நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. இப்போ தான் எனக்கு தெரியும். நான் ஃபோட்டோவில் பார்த்த பிறகு தான் மகேஷ் தான் இந்த ரேவதிக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரியும். இங்கே பாரு டிரைவர் ராஜா, எனக்கு மற்றபடி இவங்க ரெண்டு பேரையுமே தெரியாதே. இது கேட்டதோட மாயாவுக்கு பெரும் நிம்மதியாகுது. ஆனால் எதுக்காக இந்த மல்லிகா இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதும் மாயாவுக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போ மாயா நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருப்பா டிரைவர் ராஜா, நீ என்ன நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே? எப்படியாவது ரேவதி கிட்ட எங்களை பற்றி தப்பாக சொல்லி நீ இந்த வீட்டோட மாப்பிள்ளை ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா? இங்கே பாரு, ரேவதி மகேஷை உயிருக்கு உயிராக காதலிக்கிறா. என்னைக்கு இருந்தாலும் ரேவதி மகேஷை கண்டிப்பாக தப்பாகவே நினைக்க மாட்டா. அந்த அளவுக்கு ரேவதி மகேஷை காதலிக்கிறா. அவங்களோட காதலை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குல்ல உன் பேச்சு? இதை கேட்டதோட நம்ம கார்த்தி மறைக்கிறாரு, இங்க பாருங்க, நீங்க ஏதாவது சொல்லி ரேவதியை ஏமாத்தலாம் அப்படின்னு பேசாதீங்க டாக்டர், உங்களுக்கு முன்னாடி தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு. அப்ப மல்லிகா நினைக்கிறாங்க, சாரி ராஜா, சாமுண்டீஸ்வரி என்கிட்ட இந்த திட்டத்தை சொல்லியிருக்கா. நான் முன்னாடியே சொன்னா இவங்க கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. இவங்க இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகக்கூடாது அப்படின்னா நான் கண்டிப்பா இவங்களை பத்தின உண்மைகளை இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது, என்னை மன்னிச்சிரு டிரைவர் ராஜா அப்படின்னு அந்த மல்லிகா மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா, நேரா மல்லிகாவை பார்த்து, என்ன மல்லிகா டாக்டர் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்க டாக்டர். அப்ப மல்லிகா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் கண்டிப்பா எதுவுமே சொல்ல முடியாது. இது மாதிரி இவங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. இங்க பாரு ரேவதி, உன்னையும் மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், ரெண்டு பேருமே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா ரூமை விட்டு போறாங்க. இதை பார்த்ததோட நம்ம கார்த்தி, மல்லிகா டாக்டர் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப டக்குன்னு ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, ஒரு நிமிஷம் நில்லுங்க ராஜா. அப்ப ராஜா நேரா ரேவதியை பார்க்க, அப்ப ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருங்க, மத்தவங்க சொன்னாங்க நீங்க ரொம்ப கெட்டவங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காகவும் பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் எதையுமே நம்பவே இல்லை. ஏன் தெரியுமா? நான் உங்க மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன், நீங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். கடைசியில என் நம்பிக்கையை நீங்க ரொம்ப உடைச்சிட்டீங்க. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மகேஷை போயிட்டு அவங்க அண்ணி கூட தப்பா இருக்காங்கன்னு சொல்லி எவ்வளவு கேவலமா இவ்வளவு கொச்சையா பேசுறீங்க. இங்க பாருங்க டிரைவர் ராஜா, உங்களுக்கு கொடுத்தது இந்த கல்யாணத்தை நல்லா நடத்தணும் அப்படிங்கிற பொறுப்பை மட்டும்தான் அம்மா கொடுத்துருக்காங்க. அந்த வேலையை மட்டும் நீங்க ஒழுங்கா பார்த்தா போதும். தேவையில்லாம இனிமே என்ன பத்தியோ இல்ல மகேஷை பத்தியோ, மகேஷோட அண்ணி
மாயாவை பத்தியும் ஏதாவது தப்பா சொன்னீங்கன்னா அப்புறம் நீங்க இந்த இடத்த விட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு ரேவதி பேசுறாங்க. அப்ப மாயா இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்துல நிக்கிறாங்க. மாயா நேர ரேவதியை பார்த்து, விடுமா ரேவதி, ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த டிரைவர் ராஜாவோட திட்டம் எங்களுக்கு சரிப்பட்டு வரல, நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி வர்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா நீங்க தாமா கேட்கல. இப்பயாவது உங்களுக்கு இவரோட நோக்கம் என்னன்னு புரிஞ்சுச்சு. என்னையும் மகேஷையும் தப்பா சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பாக்குறாரு. நீங்களே பாருங்க மேடம், நானும் மகேஷும் அப்படியா இருக்கோம். அவரு என் புள்ள மாதிரி, அவரு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்களே பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இதை கேட்டதோட கார்த்திக் கோவப்படுறாரு. அப்ப ரேவதி நேரா மாயாவை பார்த்து, இங்க பாருங்க, யாரு என்ன சொன்னாலும் உங்களை கண்டிப்பா நான் தப்பா நினைக்கவே மாட்டேன். உங்க 2 பேரோட உறவு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? மகேஷ் என்னதான் உண்மையா காதலிக்கிறாரு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ நான் என்னைக்குமே அவரை தப்பா சொல்லவே மாட்டேன். அவரு என்னைக்குமே வந்துட்டு என் ஹஸ்பண்ட். அதனால அவரை எப்படி நான் தப்பா நினைப்பேன் அப்படின்னு சொன்னதோட மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம கார்த்தி நேரா ரேவதி கிட்ட, அம்மா ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க. மல்லிகா டாக்டருக்கு இவங்க 2 பேரும் என்ன மாதிரி தொடர்புல இருந்தாங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்கு. ஆனா அவங்க எதுக்காக இப்படி சொல்ல மறுக்கிறாங்கன்னு தெரியல. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, போதும் டிரைவர், இதுக்கு மேலே இதை பத்தி பேசாத. இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன அப்புறம் நாங்க ரொம்ப கோவம் அடைஞ்சிருவோம். இதை கேட்டதோட ரேவதி நேரா மாயாவை பார்த்து, அக்கா நீங்க ஏன் கோவப்படுறீங்க? இந்த மாதிரி பொய் சொல்றான், அவன் தான் கோவப்படணும், அவன் தான் இந்த வீட்டு விட்டு போகணும் அப்படின்னு சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க கார்த்தி. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க டிரைவர் ராஜா, ஆரம்பத்துல இருந்தே நான் உங்க மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தேன். யாரு என்ன சொன்னாலுமே நான் உங்களை சந்தேகப்பட்டது கிடையாது, உங்களை திட்டினதும் கிடையாது. ஆனா இப்ப பார்த்தா எல்லாருமே சொன்னது உண்மைதான் அப்படின்னு தோணுது. நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னு நல்லா தோணுது. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன ரேவதி அம்மா இப்படி சொல்றீங்க? அப்ப ரேவதி சொல்றாங்க, டிரைவர் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம கார்த்தி. அப்ப கார்த்தி நேரா ரேவதியை பார்த்து, என்ன இப்படி பேசுறீங்க? அப்ப ரேவதி சொல்றாங்க, போதும் டிரைவர், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசாத அப்படின்னு சொன்னதோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ரேவதி அந்த இடத்துல இருந்து கோவமா போனதோட மாயா அங்கேருந்து கார்த்தியை பார்த்து சொடக்கு போட்டு, ஏ டிரைவர் ராஜா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? சுலபமா எங்களை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு நீ இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்ன நினைச்சாலும் கண்டிப்பா உன் திட்டம் இங்க செக்கு செல்லுபடியே ஆகாது. நான் நினைச்ச மாதிரி இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போகுது மகேஷ் தான். மகேஷ் ரேவதியை கல்யாணம் பண்ணி முடிச்ச பிறகு ரேவதியோட சொத்து புறா மகேஷ்க்கு எழுதி வாங்கிட்டு, அப்புறம் சாமுண்டீஸ்வரி கிட்டையும் கண்டதையும் சொல்லி அவ சொத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறமா நாங்க இந்த ஊரை விட்டு ஓடுறது தான் எங்களோட பயங்கரமான பிளான். அதுக்கப்புறம் ரேவதி கெடு கெட்டு போனா என்ன, பிச்சை எடுத்தா எங்களுக்கு என்ன? இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க கார்த்தி. கார்த்தி நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு, நீ வேணா பல வகையில பிளான் பண்ணலாம், ஆனா நீ என்ன பிளான் பண்ணாலும் நடக்காது, நீ என்ன சொன்னாலும் நடக்கவே நடக்காது. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா உங்க உண்மை தெரிய வரும். ரொம்ப ஆடாதீங்க. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, டிரைவர் இதே மாதிரிதான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்க, என்னை பத்தின உண்மைகளை வெளியில சொல்ல போறேன், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா பாத்தியா நான் சுலபமா நீ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத நான் அந்த ரேவதி கிட்டேயே ப்ரூவ் பண்ணிட்டேன். இனிமே உன்னால என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா நேரா மகேஷ் கிட்ட, மகேஷ்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியில போறாங்க. இதை பார்த்ததோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அடி பாவி, சரியான எமகாதிகியா இருந்திருக்கான், நம்ம இப்படி உஷாரா இல்லாம இருந்துட்டோமே. மல்லிகா அங்கேருந்து வெளியில போனதோட சாமுண்டீஸ்வரியை பார்த்து இந்த விஷயத்த பத்தி சொல்லணும் அப்படின்ட்டு மல்லிகா நேரா சாமுண்டீஸ்வரியை போய் பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா மல்லிகாவை பார்த்ததோட, வா மல்லிகா அப்படின்னு சொன்னதோட மல்லிகா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, வா சாமுண்டீஸ்வரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியும் வா மல்லிகா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூம்குள்ள போறாங்க. அங்க போனதோட சாமுண்டீஸ்வரி மல்லிகா பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு மல்லிகா அப்படின்னு கேட்க, மல்லிகா சொல்றாங்க, அந்த மாயா மகேஷ் பத்தின உண்மை டிரைவர் ராஜாவுக்கு தெரியுமா? சாமுண்டீஸ்வரி ஷாக் ஆகி, டிரைவர் ராஜாவுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியாதே மல்லிகா. மல்லிகா சொல்றாங்க, இங்க பாரு, டிரைவர் ராஜாவுக்கு அந்த மாயா மகேஷ் எப்படிப்பட்ட தொடர்புல உள்ளவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அவரு ரொம்ப நல்லவர். எப்படியாவது அந்த ரேவதி கிட்ட இந்த உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு முயற்சி பண்றாரு தெரியுமா? இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த குடும்பத்துக்காக நல்லது யோசிக்கிறதுல அந்த பையனும் ஒருத்தன் தான். அந்த பையன் இந்த குடும்பத்துல உள்ளவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டதோட நம்ம
மல்லிகா சொல்றாங்க, இங்க பாரு அந்த டிரைவர் ராஜாவுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அவர் என்ன கூட்டிட்டு போயிட்டு நேரா மாயாவுக்கும் மகேஷ்க்கும் எதிர்க்க நிக்க வச்சு, இவங்க 2 பேரையும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதோட, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த இடத்துல அவங்க 2 பேரையும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, அந்த மாயாவும் மகேஷும் உஷாராயிருவாங்க. இதனால அவங்க 2 பேரும் தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணி உன்னையே ஏமாத்திருக்காங்க. அவங்கள எப்படி நான் சுலபமா தப்பிக்க விட முடியும்? கண்டிப்பா தப்பிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு சுலபமா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். இது கேட்டதோட டிரைவர் ராஜா ரொம்ப கவலைப்பட்டாரு. ரேவதி கூட டிரைவர் ராஜாவை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மல்லிகா நல்ல வேலை, நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க. நீ மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? நீ உண்மையை சொல்லியிருந்தா அந்த 2 திருடங்களும் தப்பிச்சு போயிருப்பாங்க. இன்னும் வேற ஏதாவது குடும்பத்தை ஒரு சொத்த ஆட்டைய போறதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்கள நம்ம தப்பிச்சு போக விடவே கூடாது. நீ எதுக்கும் கவலைப்படாத மல்லிகா. என் பொண்ணுகிட்ட நான் எப்படியாவது சொல்லி புரிய வச்சுக்கிறேன். டிரைவர் ராஜா மாதிரி ஒரு பையன் என் பொண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதனால நான் கண்டிப்பா அந்த டிரைவர் ராஜாவை விட மாட்டேன். என் பொண்ணுகிட்ட அந்த டிரைவர் ராஜாவை பத்தி எடுத்து சொல்லி கண்டிப்பா என் பொண்ணை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைப்பேன். மல்லிகா சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, எதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல, மல்லிகா சொல்றாங்க, சரி சாமுண்டீஸ்வரி, நான் இங்க இருந்தா கண்டிப்பா அந்த மா மாயாவும் மகேஷும் எதுக்காக நான் உண்மையை சொல்லலை அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட வந்து கேட்பாங்க. அப்ப நான் என்ன சொல்ல? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு நீ என்ன சொல்றன்னா அவங்களுக்காக பயந்துட்டேன்னு சொல்லு. அவங்க வந்துட்டு குழந்தைய எதுவும் பண்ணிருவாங்கன்னு நினைச்சு பயந்துட்டேன்னு சொல்லு. அவங்க அப்படியே நினைச்சிட்டு இருக்கட்டும். இது கேட்டதோட மல்லிகாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல மாயாவையும் மகேஷையும் காமிக்கிறாங்க. 2 பேரும் ரூம்குள்ள போறாங்க. அங்க போனதோட மாயா கேக்குறாங்க, என்னடா இது, நம்மளை நேரடியா பார்த்தோம், அந்த பொம்பளை நம்மளை தெரியலன்னு சொல்லிட்டா, ஒருவேளை அவளுக்கு தலையில எல்லாம் அடிபட்டதுனால ஏதாவது மறந்துருக்குமோ? மகேஷ் சொல்றாரு, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம 2 பேரும் எதிர்க்க போய் நிக்கிறோம். அந்த பொம்பளைக்கு நம்ம 2 பேருமே யாருன்னு தெரியல. நான் தான் ரேவதியோட கல்யாணம் பண்ணிக்க போறேன் பையன் அப்படின்னு சொல்லியும் அந்த பொம்பளை அமைதியா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அவ நம்மள தெரியலன்னு தான் நினைக்கிறேன். ஏதோ நல்லதுதான். அப்ப மாயா சொல்றாங்க, மகேஷ் இது நமக்கு கிடைச்ச லக்குடா. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு. கண்டிப்பா நடக்க போறது உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம். அந்த ரேவதியை பத்தியா அந்த டிரைவர் ராஜாவை பத்தியே தப்பா நினைச்சிட்டா. இனிமே என்ன நடந்தாலும் கண்டிப்பா அந்த ரேவதி டிரைவர் ராஜாவை நம்பவே மாட்டா. இதுதாண்டா நமக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்ல, மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு மாயா, அவ சொன்னா பத்தியா, இது மாதிரி மகேஷ் என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறாரு. அவங்க அண்ணி வந்துட்டு அம்மா மாதிரி அப்படின்னு சொன்னதோட எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஏன்னா நான் உன்னை தானே லவ் பண்றேன், எனக்கு உன்னை மட்டும் தானே பிடிக்கும். ஜஸ்ட் நீ சொன்ன அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு ரேவதியா லவ் பண்ண மாதிரி நடிச்சேன். அப்ப மாயா சொல்றாங்க, டி மகேஷ், உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடா, நீ என் மேலதான் உயிரா இருக்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருடா, நீ கவலைப்படாத, எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அவ வந்துட்டு அவகிட்டேருந்து நம்ம சொத்தை எழுதி வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அவளை பத்தி நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவகிட்டேருந்து சொத்தை ஆட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த விட்டு போய்கிட்டே இருக்கலாம். நீ எதுக்கும் கவலைப்படாதடா அப்படின்னு சொன்னதோட மகேஷும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா சொல்றாங்க, டேய் மகேஷ், இன்னும் 10 நிமிஷத்துல உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் நடந்து முடிஞ்ச அடுத்த செகண்டே நம்ம செம்ம ஜாலியா இருக்க போறோம் பாத்துக்க அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, ஆமா மாயா, இனிமே நமக்கு பிரச்சனையே இல்லை. நீ நினைச்ச மாதிரியே இந்த சொத்து புறா உனக்கு வரப்போகுது. நீ மகாராணி ஆக போற. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, ஆமாண்டா, பல கோடி சொத்துடா, எல்லாமே நமக்கு தாண்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா கார்த்தி வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. அந்த மகேஷ் மாயா பத்தின உண்மைகளை இன்னும் நம்மளால நிரூபிக்க முடியலையே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு கார்த்திக் ஒரே குழப்பமா இருக்கு. அதே நேரத்துல நம்ம ராஜராஜாவும் மயில் வாகனமும் வராங்க. வந்துட்டே நேரா கார்த்தியை பார்த்து, எப்பா கார்த்தி என்னாச்சுப்பா, அந்த மல்லிகா டாக்டர் வந்தாங்களா இல்லையா? இன்னும் 1/4 மணி நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. அந்த பொறுக்கி பையன் மகேஷ் மட்டும் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுனா என்ன ஆகும்னு தெரியும்ல. பாவம் ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி வாழ்க்கை அமையக்கூடாதுடா. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்றாரு, அதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணேன். மல்லிகா டாக்டரை வர வச்சு எப்படியாவது ரேவதி கிட்ட உண்மையை நிரூபிச்சிடலாம் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணேன். ஆனா அந்த மல்லிகா டாக்டர் அவங்க 2 பேரையும் பார்த்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது கேட்டதோட ராஜராஜாவுக்கு செம ஷாக்கு. என்னப்பா கார்த்தி சொல்ற? அவங்க தானே வந்துட்டு அந்த மாயாவையும் மகேஷையும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்தது, அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் அவங்க தெரியாதுன்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படி தெரியாதுன்னு சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. பாவம் ரேவதி அம்மா என்னையும் தப்பா நினைச்சிட்டாங்க.
இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, என்ன உன்ன ரேவதி தப்பா நினைச்சிட்டாளா? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, நான் என்னமோ அவங்கள கல்யாணம் பண்றதுக்காக தான் அந்த மாயா மகேஷ வந்து தப்பான தொடர்புல இருக்காங்கன்னு சொன்னேன்னு நினைச்சு ரேவதி அம்மா என்ன தப்பா நினைச்சிட்டாங்க. நான் என்னதான் பண்றது? இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, நீ இருப்பா கார்த்தி, நான் போயிட்டு என் பொண்ணுகிட்ட சொல்றேன். கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நம்ம கிட்ட போதிய ஆதாரம் இல்லாம அவங்கள பத்தி நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறோம். இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம மாயா, நம்ம ராஜராஜா. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, என்னப்பா கார்த்தி, அப்ப அதுகளை தோக்கடிக்க முடியாதா? அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் இதை பத்தி சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்ல போறேன், வேற வழி கிடையாது. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருப்பா, நம்ம கிட்ட போதிய ஆதாரம் இல்லாம எப்படிப்பா சொல்ல முடியும்? அந்த மல்லிகா டாக்டரும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களே, என்னப்பா பண்றது? கார்த்தி சொல்றாரு, அதான் மாமா எனக்கும் தெரியல. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, கார்த்தி, இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான். பெசாப்ல அந்த மகேஷை நம்ம கடத்திட்டு நீ ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுரு. இதை தவிர்த்து வேற வழியே இல்லப்பா கார்த்தி. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் வந்து பிரச்சனையை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க பிரச்சனையை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க. அத்தை அப்பையில இருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா பரமேஸ்வரியோட பேரன் கார்த்திக்கு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணோம்னா அவங்க கண்டிப்பா நம்மளை சும்மா விட மாட்டாங்க. நீங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? நீங்க பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு பிரச்சனையை பெருசாக்க தான் நினைக்கிறீங்க. சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு மட்டும் நான் தான் பரமேஸ்வரியோட பேரன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த சூழ்நிலையே மாறி போயிடும். ஏன் நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருப்பா கார்த்தி, நான் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் உங்ககிட்ட பிச்சையா கேட்கிறேன். என் பொண்ணோட வாழ்க்கையை நீ தான் காப்பாற்றணும். அந்த மகேஷும் மாயாவும் தப்பான தொடர்புல உள்ளவங்க அப்படின்னு தெரிஞ்சும் எப்படி என் பொண்ணை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? கண்டிப்பா முடியாது. தயவு செஞ்சு சொல்றது கேளு அப்படின்னு சொன்னதோட இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, என் முடிவு ஒண்ணுதான், இதுல எந்தவித மாற்றமும் இல்லை. தயவு செஞ்சு என்கிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்காதீங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்றாரு, இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறது அதை மட்டும் யோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மயில் வாகனம் ராஜராஜா கிட்ட, என்னமாமா இது இப்படி ஆகிருச்சு? அந்த மல்லிகா டாக்டர் எப்படி அவங்க 2 பேருமே கண்ணு முன்னாடி பார்த்தும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க? ஒருவேளை அவங்களுக்கு ஆக்சிடென்ட்ல தலையில ஏதாவது ஆகிருக்குமோ? இது கேட்டதோட நம்ம ராஜராஜா சொல்றாரு, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். ஆனா கண்ணெதிர்க்க பார்த்தும் தெரியல அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஸோ அதுக்கான ரீசன் இதாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்றது? எனக்கு ஒன்றும் புரியலையே. மயில் வாகனம் சொல்றாரு, அந்த கடவுள் தான் காப்பாற்றணும். எப்படியாவது அந்த மகேஷையாவது இந்த இடத்த விட்டு துரத்தி அடிக்கணும். கார்த்தி இந்த முடிவுலேருந்து மாறுற மாதிரி தெரியல. அவர் இந்த முடிவுலேருந்து மாறலைன்னா நம்ம இதை தான் பண்ணணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னதோட நம்ம ராஜராஜா சொல்றாரு, எப்படியாவது ரேவதியோட வாழ்க்கையை நம்ம காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரேவதி வந்துட்டு கார்த்தியை தப்பா நினைச்சிட்டாங்க. அந்த மாயா என்ன சொன்னாங்கன்னா, இந்த டிரைவர் ராஜா ஆரம்பத்திலேருந்து உன் மேல ரொம்ப ஆசைப்பட்டான், உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் எங்களை பத்தி இந்த மாதிரி நாங்க தப்பான தொடர்புல இருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களை பத்தி ரொம்ப தப்பா சொல்றான். இவனை நீ நம்பாத அப்படின்னு சொல்லி நம்ம மாயா வந்துட்டு கார்த்தியை பத்தி ரொம்ப தப்பு தப்பா ரேவதி கிட்ட சொல்லிட்டாங்க. இதனால ரேவதி வந்துட்டு மாயா மகேஷ் நல்லவங்க, கார்த்திக் கெட்டவங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம மல்லிகா வந்துட்டு உண்மையை சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம், அவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்? அப்புறம் இன்னொரு குடும்பத்தை போய் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க 2 பேருக்குமே சரியான ஆப்பு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மல்லிகாவும் அமைதியா இருந்தாங்க. ஸோ நம்ம சாமுண்டீஸ்வரி எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்க போறாங்க, மாயா மகேஷ்க்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்க போறாங்க, இது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா நடக்க போகுது. ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.